பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்கும்படியாக தன்னுடைய படையை அனுப்புகிறார். அதிகாலையில் கேயாசி எழுந்து பார்க்கிற பொழுது தங்களை சுற்றிலும் படைகள் இருப்பதை பார்த்து எலிசாவின் இடத்துல போய் கதறுகிறார். அப்போ எலிசா ஆண்டரை நோக்கி பார்த்து உன்னுடைய கண்களை திறந்திரலும் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் திறந்து பார்க்கிற பொழுது எலிசாவை சுற்றிலோ அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்றைக்கு எந்த சூழ்நிலையை பார்த்து, எந்த காரியங்களை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய கண்களால் பார்க்கிற காரியத்தை பார்த்து நமக்கு எதிராக இவ்வளவு கூட்டம் கூடுறாங்களா, நமக்கு எதிராக இப்படி சதிகள் வருதா, இப்படி காரியங்கள் நம்மளுக்கு எதிர்பார்க்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியா இந்த வசனத்தை வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காவலை, பெரிய பாதுகாவலை நீங்க பார்க்க போறீங்க. எதுவும் உங்களை மேற்கொள்ள முடிவதில்லை, எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க பயந்து கொண்டு இருக்கிற, நீங்கள் நடுங்குகிற, நீங்கள் என்ன, எனக்கு இந்த காரியம் நடந்துருமோ, எனக்கு இந்த ஆபத்து வந்துருமோ, என்னை சுற்றி இந்த ஆபத்து வந்துருமோ, நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. எதுவும் உங்களை நடக்காது. காரணம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களுக்காகவும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருப்பவர்கள் பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவங்க ஆண்டவர் பெரியவர். உங்களை பாதுகாக்கிறவங்க ஆண்டவர் பெரியவர். உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இன்றைக்கு உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். எப்படி பாஸ்டர் எனக்கு தெரியும்? கேயாசி போல கண்கள் திறக்கப்பட்டு பார்க்குமா? இல்ல. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எதிர்கொத்தலத்துல, உங்களுக்கு எதிராய் இருக்கிற அந்த படைத்தளத்துல, உங்களுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது, உங்களை காட்டிலோ அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதை வெளிப்படுத்த போறார். நிச்சயம் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதற்காக நான் ஜெபிக்க போறேன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எந்த காரியத்துக்காக நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவார். எந்த கடன் காரியம் உங்களை நெருக்குதோ அந்த கடன் காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். ஆனால் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக என்னுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி 2 ராஜாக்கள் 6:16 வசனத்தின்படி எப்படி அந்த இடத்துல எலிசா சொன்னபடி நம்மோடு, அவர்களோடு இருப்பவர்கள் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னபடி இவர்களை சுற்றிலும் தேவ பாதுகாப்பு இருப்பதை, இவர்களை சுற்றிலும் உங்க பிரசன்னம் இருப்பதை, உங்க தயவு இவர்களை சுற்றிலும் இருப்பதை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லுகிற அந்த வசனத்தின்படி உமக்கு பயப்படுகிற இருதயம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஜனம் ஆண்டவரே, உம்முடைய நீதிக்கு நடுங்குகிற இருதயம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த ஜெபத்தை செய்கிற பொழுது நீதிக்காக, தேவனுடைய நீதிக்காக, எது நியாயம் நீதியா இருக்குன்னு உங்க இருதயத்தில் நடுக்கம் இருக்குதோ, உங்களை சுற்றிலோ தேவனுடைய பலம் இருப்பதை, கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதை, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். இந்த நாட்களை வெளிப்படுத்த போறார். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அதை வெளிப்படுத்த போறார். சொப்பனத்தின் மூலமா இருக்கலாம், இல்ல மனிதர்கள் மூலமா வருகிற செய்தியின் மூலமா இருக்கலாம், இல்ல அங்க வரப்போற டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் மூலமா இருக்கலாம், இல்ல சில இடத்துல ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வந்தது. there was going to be a change in the organization. ஒரு பெரிய மாற்றம் வருவது போல இருந்தது. அது தடையா போகும் பாருங்க, அது தடையா போகும் பாருங்க. அந்த தடைகள் வருகிற பொழுதே அறிந்து கொள்ளுங்க, அவர்களோடு இருப்பவரை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்காக கர்த்தர் சூழ்நிலைகளை சாதகமா மாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். தேவ பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவர் மேல வருவதாக. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல தெய்வீக பாதுகாப்பு வருவதாக. வல்லமை ஒப்பு கொடுக்கிற, எதுவும் இவர்களை அணுகுவதில்லை, எந்த தீங்கும் இவர்களை அணுகுவதில்லை. தேவ சமூகத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் கரம் உங்களை சுத்தி இருக்குது. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தேவ சமாதானம் உங்களோட கூட இருக்கும். சந்தோஷமா தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். God bless you.